நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதல். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து. இஸ்ரவேலர்களின் ராஜாவாகிய தாவீது நாட்கள் கடந்து செல்கிறது. தனக்கு உயிருக்கு உயிராக இருந்த நண்பனும் சவுலின் மகனுமான யோனாத்தன் நிமித்தம் யோசனை மிகுந்ததால் யோனாத்தன் சந்ததியில் மிஞ்சினவர்கள் யாரேனும் உண்டோ என்று தேட சொல்லுகிறான். தேடினதின் பயனாக யோனாத்தானுக்கு பிறந்த பிள்ளை உண்டென்று தெரிய வருகிறது. பின்னும் அவன் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டு என்று தாவீது அறிந்தபோது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜாவாகிய தாவீது அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அதற்கு அவன், அப்படியே தான் என்றான். தாவீது தேவன் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாராவது இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு வேலைக்காரன் சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அதற்கு தாவீது, அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். அதற்கு சீபா, அவன் லோதேபார் என்னும் ஊரில் மாகீரின் வீட்டில் இருக்கிறான். யோனத்தானின் மகன் பெயர் மேவிபோசேத். அவன் மாகீரின் வீட்டில் இருக்கிறான். மாகீரின் தந்தையின் பெயர் அம்மியேல் என்பதாகும். தாவீது ராஜா மேவிபோசேத்தை அழைத்து வரும்படி சொல்கிறான். தாவீதிடம் வந்த மேவிபோசேத் முகம் கூப்புற விழுந்து அவனை வணங்கினான். தாவீது கரிசனையோடே யோனத்தானின் மகனிடம், மேவிபோசேத்தே என்றான். அதற்கு, அடியேன் இருக்கிறேன் என்றான். தாவீது தன் நண்பனின் மகனிடம், மகனே, நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனாத்தன் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயம் தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என்னுடைய பந்தியில் நித்தம் எப்பொழுதும் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது மேவிபோசேத் தாவீதை வணங்கி, செத்த நாயைப் போலிருக்கிற என்னை நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். ராஜாவாகிய தாவீது சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைத்து அவனிடத்தில் சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லோருக்கும் இருந்த எல்லாவற்றையும் உன் எஜமானனாகிய மேவிபோசேத்திற்கு கொடுத்திருக்கிறேன் என்றான். தாவீது செய்த இந்த செயல் உண்மையாகவே நாம் கவனிக்கவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யவும் நமக்கு உண்மையாய் சிநேகம் பாராட்டினவர்களின் சந்ததிகளை விசாரிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தாவீது தன் கிரியைகளால் தேவனின் கிருபையை பூரணமாக பெற்றிருந்தான். அப்படியென்றால் கொள்ளையிட்டவைகளை சம பங்காக தன் ஜனத்தாருக்கு பங்கிட்டு கொடுக்கிறதும் சிறுமையானவனுக்கு மனம் இறங்குகிறதும் மிக சிறந்த குணங்களாக இருந்தது. தேவ பிள்ளைகள் என்றால் பிறருக்கு மனம் இறங்குகிறதும் நம்மால் இயன்ற உதவிகளை கைமாறு கருதாமல் பிறருக்கு உதவி செய்கிறதினால் பரத்தில் இருக்கும் தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். கைமாறு கருதாமல் செய்யும் உதவி என்றால் பலன் எதிர்பாராமல் செய்யும் உதவி தேவ சமூகத்தில் பலன் மிகுதியாக இருக்கிறது. காலம் உருண்டோடினது. அம்மோன் ஜனத்தாரின் ராஜா நாகாஸ் மரித்து போகிறான். நாகாஸின் மகன் ஆனோன் தன் தந்தையின் மரணத்திற்கு பிறகு ராஜாவாகிறான். தாவீது நாகாஸின் மரணத்திற்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரர்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர்கள் அம்மோன் தேசம் வந்தபோது அம்மோன் ஜனத்தாரின் பிரபுக்கள் ராஜாவாகிய ஆனோனிடத்தில் வந்து, தாவீது ராஜா ஆறுதல் சொல்லுகிறதற்காக உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனாரை கனம் பண்ணுகிறதாக தோன்றுகிறதோ? அவர்கள் இங்கே வந்தது பட்டணத்தை வேவு பார்த்துவிட்டு நம்மை கவிழ்த்து போடவே என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அம்மோனின் ராஜா ஆனோன்
தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை தங்களிடம் பிடித்து வைத்து அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள். அம்மோன் ராஜா ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை அவமானப்படுத்தினான் என்பதை தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தன்னுடைய ஜனத்தாரில் சிலரை அனுப்பி அவமானப்படுத்தப்பட்ட மனுஷருக்கு எதிர்கொண்டு போக செய்து, நீங்கள் உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிறகு தாவீதினிடத்திற்கு வாருங்கள் என்று சொன்னான். அம்மோன் ஜனத்தார் தாவீதிற்கு அருவருப்பானதை செய்ததை அவர்கள் உணர்ந்து ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரெகோப் தேசத்து வாலிபர்களையும் அல்லது சீரியர்களையும் சோபா என்ற பட்டணத்தில் உள்ள வாலிபர்களுமாகிய 20,000 பேர் காலாட்படைகளையும் மாக்கா தேசத்து ராஜாவிடம் 10,000 பேரையும் மற்றும் இஸ்தோப் பட்டணத்திலிருந்து 12,000 பேரையும் கூலிப்படைகளாக சேகரித்து அழைத்து அனுப்பினார்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்டபோது தாவீது யோவாபையும் பராக்கிரமசாலியாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். அம்மோன் ஜனத்தார் எல்லோருமாக புறப்பட்டு வந்து ஒளிமுக வாசல் அருகே நின்று போர் செய்யும்படியாக வரிசை வரிசையாக அணிவகுத்து நின்றார்கள். ரேகோப், இஸ்தோப், மாக்காவில் இருந்து வந்த மனுஷர்கள் எல்லாரும் வெளியில் பிரத்யேகமாக நின்றார்கள். தாவீதின் ஜனமாகிய யோவாபின் இராணுவங்களின் படைமுகம் தங்களுக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் தங்கள் இராணுவங்களில் உள்ள ஒரு பங்கை பிரித்து அவர்களை சீரியர்களுக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி வைத்தான். மற்ற வீரர்களை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்தான். ஏன் தன் ஜனங்களை இரண்டாக பிரித்து வைத்தான் என்றால், சீரியர்கள் தாக்கம் கை மிஞ்சுகிறதாக இருந்தால் நீ எனக்கு வந்து உதவி செய், அம்மோன் புத்திரரின் கை மிஞ்சுமானால் நான் உனக்கு வந்து உதவி செய்வேன் என்ற புரிதலின் அடிப்படையில் இந்த திட்டம் இட்டார்கள். மட்டுமல்ல, தைரியமாய் இரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண சென்றார்கள். அவர்கள் அவர்களுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை கண்ட அம்மோன் புத்திரர் அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்குள் புகுந்தார்கள். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமிற்கு வந்தான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது அனைவரும் மீண்டும் ஒருமிக்க கூடினார்கள். மட்டுமல்ல, ஆதாரேசர் நதிக்கு அப்பால் இருந்த சீரியரையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாரேசருடைய படைத்தலைவனுமாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். இந்த செய்தியெல்லாம் தாவீதிற்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். அவனோடு யுத்தம் பண்ணுகிற பொழுது சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 ரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படை தலைவனாகிய சோபாக்கையும் சாகும்படி வெட்டி போட்டான். அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர்கள் பயப்பட்டார்கள். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அடுத்த பதிவில் 11ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். முதல் முறை பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் அழித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீடியோக்களை தவறாமல் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.